இன்னும் எங்களை பைத்தியக்காரன்னே நினைச்சிட்டு இருக்கிற நீ. வெடிகுண்டுன்ற வெங்காயம்ன்ற அடே தூக்கி நீ என் மேல வெங்காயத்தை தான் போடுவேன், நான் தூக்கி வெடிகுண்ட போடுவேன். அந்த புல் பூண்டு கூட அந்த இடம் முளைக்காது, அப்படியே கருகி போயிடும். எப்படி அந்த வெங்காயம் அந்த வெடிகுண்டு எப்படி இட்லி ஆமாங்க வச்சுக்கிறாருங்க, அவங்க தலைவர் கொடுத்துருக்காரு பாம்பு பத்திரமா போடுறதுக்கு. ஆமா, இட்லி ஆமகரியால ஆன வெடிகுண்டை தான் எங்க அண்ணன் வந்து போடுவேன் அப்படின்ட்டு மிரட்டி இருக்காரு ஈரோடு கிழக்கு தேர்தல்ல. பெரியார் வச்சுக்கிறது வெறும் வெங்காயம், ஏன் தலைவன் கையில வச்சிருக்கிறது வெடிகுண்டு. இங்க பாரு, நீ பெரியாரின் வெங்காயத்தை என் மேல வீசு, நான் என் தலைவன் தந்த வெடிகுண்ட உன் மேல வீசுறேன், என்ன நடக்கும்னு. உன்னை பத்தி தான் வந்து இப்ப வந்து காரி மூஞ்சில துப்பிட்டு இருக்கிறாங்களே ஒரு டிவி சேனல்லயும். சின்ன சின்ன பசங்களும் துப்புறாங்க. சின்ன பசங்க துப்புறது இல்லாம நீ என்னத்த போய் ஈழத்துல கிழிச்ச, என்னத்த பார்த்த அந்த சந்தோஷ் ஒளிப்பதிவாளர் அவ்வளவு அழகா ஷூட்டிங். அது ஷூட்டிங், இந்த ஷூட்டிங் இல்ல, இந்த ஷூட்டிங். அந்த ஒரு போட்டோ வச்சுக்கிட்டு தானே நீ AK என்ன பார்த்து 47 74 AK-74 எடுத்து நான் போசலாம் குத்தேன், இப்படி சுட்டேன்னு வடை சுட்ட. அவரு வந்து தெளிவா சுட்டுட்டாரு. ஏங்க அது சுட்டுதான், அது ஷூட்டிங் கிடையாதுங்க, நாங்க எடுத்த போட்டோ ஷூட்டுங்க. அது துப்பாக்கி பிடிக்க கூட அவர் தான் சொல்லி கொடுத்தாங்க, ஆனா இப்படி பிடிங்க அப்படின்ட்டு. அந்த போட்டோ வச்சுக்கிட்டு எவ்வளவு நாள் சீனை போட்டு இருந்தேன். நாங்க வந்து அப்படியே வந்து மேதகு வந்து இவருக்கு பயிற்சி கொடுத்தோம். இவரு பயிற்சி கொடுப்பாருங்க அந்த மாதிரி. இது இல்ல, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஒண்ணுமே எப்படி அங்க இருக்கிறவனுங்க எல்லாம் ஒண்ணுமே உனக்கு கூஜா தூக்கிட்டு இருக்கானுங்க, என்ன பண்றதுன்னு தெரியல. எல்லாத்தையும் போட்டு விடிச்சிட்டாரு. நீ ஆமகரி சாப்பிட்டியா? நீ உனக்குதான் வந்து ஒரு நோய் இருக்குதுன்னே தெளிவா சொல்லிட்டாரு அவரு. தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? அவரே சொல்லிட்டாரு, சீமானுக்கு வந்து அந்த ஒரு நோய் இருக்குங்க, அந்த நோயாலதான் அவர் வந்து இப்படி ஆக்கிக்கிறாரு. அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா ஆலுசினேஷன்ன்றது வந்து ஒரு இமேஜினேஷன். அவங்க வந்து ஒரு உலகத்துக்குள்ள போயிடுவாங்க, அந்த உலகத்துக்குள்ள போயிட்டு அவங்களை மீட் எடுக்கிறது கஷ்டம். இப்போ யாருக்குன்னா எதுனா ஒண்ணு நடந்திருக்கும், அது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க நடந்த மாதிரியே ஒரு ஃபீல் பண்ணுவாங்க. இப்ப அவரு அங்க என்ன சொன்னாருன்னா, ஆமகரி சாப்பிட்டது நானுங்க, ஆனா அத அவரு உடனே என்ன பண்ணிட்டாருன்னா ஆமகரி நான் சாப்பிட்டேன்னு சொல்றாரு. அதே மாதிரி அந்த ஒரு மதுரைக்கார் வந்து அங்க இருக்கும்போது அவர் சொன்னாரு, எப்பா நம்ம சாப்பிடும் போதெல்லாம் லிஸ்ட் எடுக்கிறாங்க போலப்பா அப்படின்னு உடனே இவரு வந்து அதை எடுத்துட்டாரு. நான் வந்து சாப்பிட்டு இருக்கும் போது மேதகு உட்காந்துட்டு, அவன் இட்லி எத்தனை சாப்பிடுறான் பாரு, தோசை எத்தனை சாப்பிடுறான் பாரு, எது பிடிக்கலையோ அதை நோட் பண்ணி வைங்க, அதோட கொடுக்க கூடாது. சோ இந்த ஆலுசினேஷன் பவர்ல தான் வந்து இந்த மனுஷன் சுத்தின்னு இருக்காப்ல. அத வந்து தான் இந்த சந்திரமுகி பாத்திருக்கே இல்லையா? சந்திரமுகில ஜோதிகா கேரக்டர் தான் நினைச்சுப்பாங்க, அப்படியே சந்திரமுகியா மாறிடுவாங்க. இப்ப இவர் சந்திரமுகி தான், சந்திரமுகி. இப்போ கொஞ்ச நாள்ல விட்டா நான் தான் மேதகுன்ற ஒரு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது அவரு தான். அங்க இலங்கையில எங்கெங்க அவரு போரிட்டாரு, நான் தாங்க போரிட்டேன் அப்படின்ற வாய் வடைய கூட திருப்பி சுடுவேன், சுட்டுட்டே இருப்பேன். ஆனா என்னன்னா அதையும் இங்க இருக்கிறவனுங்க நம்புவானுங்க. எல்லாமே நீ சொல்ற எல்லாத்தையுமே நம்புவானுங்க. ஏன்னா அப்படியாப்பட்ட கூட்டம் தான் உன் பின்னாடி இருக்குது. விட்ட வடைய நீ அவரை சந்திச்சதே 8 நிமிஷம் சந்திச்சிருக்காரு. பொய்யில் சந்திச்சு. ஆமா, அவங்க பையன் சொல்லிருக்காங்கல்ல. ஆமா, அந்த ஒளிப்பதிவாளர் கூட தெளிவா சொல்லிட்டாரு. பிரபாகர் அவங்க சித்தப்பா பையன் கூட சொல்லிருக்காங்க, சந்திச்சாருங்க ஒரு 8 நிமிஷம். இவரை வந்து சரி இங்க நடக்கிற நிலவரத்தை எடுத்துட்டு போய் இவர் எங்கன்னா பேசுவாரு அப்படின்றதுக்காக தான் இவரை கூட்டிட்டு போனாங்க. ஆனா பிரபாகரன் அவர்களுக்கு இவர் யாருன்னே தெரியல. அதுதான் உண்மைங்க. ஆமா, இவர் யாருன்னே தெரியாது. அவர்லாம் இவரை பார்க்கலாம் இன்ட்ரெஸ்ட் படல. இவரா வந்து அங்க அந்த ஸ்பாட்டுக்கு வரும்போது கெஞ்சி கேட்டாரு அப்படின்னா அதுதான் அந்த ஈழம் படம் ஒண்ணு எடுக்க போயிருந்தாங்க, அப்பதான் வந்து போய் சந்திச்சிருக்காங்க. இதுதான் நடந்துச்சு. அது எல்லாலன் படம் எடுக்க போனது வந்து அந்த சந்தோஷ் அவர் போனாரு. இவரை வந்து எதுக்கு கூப்பிட்டு இருந்தாங்கன்னா, சரி அப்ப வந்து இவரு நம்ம பெரியார் மேடையிலயும் கம்யூனிஸ்ட் மேடைகளையும் வந்து இந்த தமிழருக்காக பேசுவாரு. சரி நம்மளுக்காக பேச ஒருத்தர் வேணும், அவரை கூப்பிட்டு என்னென்ன நடக்குதுன்னு காட்டுங்க, காட்டிட்டு அவர் பேசுவாரு, அங்க தமிழ்நாட்டுல போய் பேசுவாரு அப்படின்றதுக்காக இவரை கூப்பிட்டு இருக்காங்க. ஆனா மேதகு கூப்பிடல, அவங்களுக்கு கீழே இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர்களோ 3ஆம் கட்ட தலைவர்களோ கூப்பிட்டு சரி வாங்க பாத்துட்டு போய் எங்க நிலவரத்தெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கன்னு கூப்பிட்டு இருக்காரு. அப்போ வந்து என்னன்னா இந்த சந்தோஷ் வந்து முன்னாடி போய் மேதகுவை பார்த்தனால இந்த ஆளு வந்து காலை பூச்சி கதறி இருக்காரு. எங்க நீங்க அவரை ஒண்டி கூட்டின்னு போயிட்டு வந்தீங்க, பிளீஸுங்க என்ன கூட்டின்னு போங்க, எப்படின்னா நான் எங்க ஆளை பார்த்தே ஆகணுங்க. ஒரு போட்டோ எடுத்தாதான் இப்போ 8 நிமிஷம் வாழ்க்கை வரலாறு தானே நீ 80 வருஷத்துக்கு ஓட்டிட்டு இருக்க. 8 நிமிஷம் சந்திச்சது இப்ப கிட்டத்தட்ட 25 வருஷமா பேசுகிறாப்பல. 8 நிமிஷத்துல கூட அவர் என்னன்னா, ஏன்பா தம்பி பாத்துக்கப்பா, இது மாதிரி இருக்குப்பா, நீ போய் என்ன பேசுறியோ பேசிக்கப்பான்னு சொல்லியிருக்கிறாரு போல. அதை இந்த ஆளு பூச்சிக்கிறாப்ல. அதே மாதிரி ஒரு போட்டோ வந்து அந்த எடிட்டர் வந்து ஒருத்தர் சொன்னாரு, இது மாதிரி அந்த போட்டோ எடிட் பண்ணதே நான் தான் சொன்னாரு பத்தியா. அது ஆக்சுவலா எடிட்டட் போட்டோ தான்.
அப்படியா? ஆமா, இவர் உண்மையிலேயே மேதுக சந்திச்சப்போ எடுத்த போட்டோவோ வீடியோவோ இன்னுமே வெளி வரல. அது வந்து சந்தோஷ் கிட்ட தான் பத்திரமா இருக்குதான், ஒன்னும் தரல. சோ எடிட்டட் போட்டோவை வச்சுக்கிட்டு தான் இப்படி நின்னிய ஒரு போட்டோ. இல்லப்பா, அவரே ஒத்துக்கினாரு. நான் சந்திக்கலாம் இல்ல, அந்த போட்டோ எல்லாம் பொய் இல்ல. ஆமா. ஏன்னா அந்த போட்டோவை எடிட் பண்ணவரும் ஒத்துக்கிட்டாரு, நான் தாங்க எடிட் பண்ணி கொடுத்தேன், வேணா அவரை கேளுங்க. அதே மாதிரி அந்த சிடி, எடிட்டட் சிடி வந்துச்சு பாரு, அந்த எடிட்டட் சிடியை பிக்கப் பண்ணவர் யாருன்னா நம்ம ராஜீவ் காந்தி. பாத்துக்கோ, அவர் இப்ப டிஎம்கேல இருக்காரு. அவரே சொல்லிட்டாரு, எங்க எடிட் பண்ணவரும் ஒத்துக்கிட்டாரு, எடிட் பண்ணத வாங்கி கொடுத்த நானும் உண்மையா இருக்கிறேன். இப்போ அந்த போட்டோ உண்மையா இல்லையானு நம்ம ஆளுக்கு வந்து கதி கலங்கி போச்சு. அதனாலதான் இப்ப கத்தி நிக்குது இப்போ. அதே மாதிரி அந்த சந்தோஷ் அவர்கள் பேசுனதுல நல்லா தெளிவா சொல்றாரு. இவர் வந்து சேரதன் போன் போடும் போது நான் எடுத்துட்டு போய் கொடுக்குறேன், அப்போ விஜயலட்சுமியோட இருக்கிறாரு, விஜயலட்சுமியோட உட்காந்துக்கிட்டு போன் பேசுறாரு. எனக்குலாம் கம்ப்ளீட்டா அப்செட் ஆயிடுச்சு. அதுல இருந்தே வந்து அவங்க இவர்கிட்ட பேசுறது கிடையாது. விஜயலட்சுமி கூட கும்மாலம் அடிச்சுட்டு சுத்திட்டு இருக்க 2008 2009 காலகட்டத்துல நீ வந்து திமுக என்ன செஞ்சிச்சு தமிழருக்கு, அதிமுக என்ன செஞ்சிச்சு தமிழருக்குன்னு கதை பேசிட்டு இருக்க. நீ என்ன பண்ண, நீ என்ன பண்ண, மேய்ஞ்சிட்டு இருந்திருக்கிற மதுரை லாட்ஜில அப்போ நீ வந்து தமிழருக்காக பாடுபட்டியா? இன்னைக்கு உட்காந்துட்டு நீங்க வெங்காயத்தை பெரியாள் கொடுத்த வெங்காயத்தை வீசுவீங்க, நான் என் தலைவன் கொடுத்த வெடிகுண்டை வீசுன்னு வீசி பாரு. ஒரு வெடிகுண்டு நீ பாத்திருக்க முதல்ல? ஆமக்கறி வந்து அந்த லட்சுமி வெடி வச்சுட்டு இருப்பாங்க. லட்சுமி வெடி இல்ல வந்து அந்த அது ஆட்ட பாம்புல அந்த பாம்பு சொல்லிட்டு இருக்காப்புல. தீபாவளிக்கு வெடிக்கிற வெடிகுண்ட சொல்லுங்க. எங்க ஒரு வெடிகுண்ட நீ சரியான ஆம்பளையா இருந்தா காட்டு வெடிகுண்ட காட்டு, ஒரு காற்றே இல்ல தூக்கி போடாம பாப்பா. எங்கடா தூக்கிட்டு போய் உன்னை நொட்டிடுவாங்க, வாயிலே போடுவாங்க. அந்த பைப்பை இப்படி விட்டா அப்படி வரும். அந்த வெடிகுண்ட புடுங்கி வாயிலே போடுவாங்க. வாயில வடைய சுட்டு இருக்க, கீழே இருக்கிறதுல ஒருத்தர் ஏஞ்சி கேள்வி கேட்டாப்பல, இப்படி எல்லாம் பேசுறேன். தம்பி இது நெருப்பு, இது அங்க வராத. நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கும் போது தலையிடாத. பட்டு கேவலமான ஒரு மனுஷன் யாருன்னு பாத்தீங்கன்னா சீமான் தான். அந்த 8 நிமிஷம் சந்திப்பை வச்சுக்கிட்டு இன்னைக்கு வந்து ஒரு 80 வருஷம் வரலாறு எழுதினு இருக்கானா, அது சீமானால மட்டும்தான் முடியும். சீமான் ஆமகரியும் சாப்பிடல, சீமான் அந்த போட்டோவும் உண்மை கிடையாது. சீமான் வந்து அந்த அந்த சுடுற மாதிரி போஸ் எல்லாம் வந்து ஷூட்டிங்காக எடுத்த போஸ், பின்னாடி வந்து அந்த இது இருக்கு. ஏய் நீ எப்படி பேசினாலும் இந்த கும்பல் வந்து மாறாது. அது அந்த ஒளிப்பதிவாளரே சொல்லிட்டாரு, ஏங்க இவனுங்களாம் அப்படி ஆயிட்டானுங்க, வேணா நான் விவாதத்துக்கு வரங்க கூட்டுவாங்க, உடனே சொல்றாங்க நாங்களும் வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கான போன் எடுக்க மாட்டாங்களாங்க. போனு இதே வேலையா தான் இருக்கு. நம்ம அந்த காமெடி ஒண்ணு இருக்கு, ஏய் வாடா 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 என் ஏரியா வாடா என் ஏரியா, அப்புறமா என் வீட்டுக்கு வரா. ஆனா எங்க வந்தாலும் லாஸ்ட் வரைக்கும் நீ இருக்க மாட்டேன். நீ போய் இப்ப என்ன டைட்டில் விடுறேன்னா சுதந்திரத்துக்காக போராடுறது RSS. ஒத்துக்கினார்ல பெரியார் வந்து சுதந்திர தினத்தை ஏத்துக்கலங்க, சுதந்திரம் வாங்குறதே பிடிக்கலங்க அவருக்கு. சுதந்திரத்துக்காக வந்து RSS சங் பரிவார அமைப்புகள் தாங்க ஒத்துக்கினார், உண்மையை ஒத்துக்கினாரு. நான் தான் தான் யாருன்னு சொல்லிட்டு ஒத்துக்கினார்ல. பெரியார் அப்போ சுதந்திரத்தை எதிர்த்தது எதுக்கு தெரியுமா? இங்க இவ்வளவு ஜாதி மதம் வேறுபாடு இருக்கு, நீ சுதந்திரம் குத்துட்டு போனா கூட இவனுங்க அச்சிங்க செத்து போவானுங்கடா, நீங்க இருக்கும் போதாச்சும் இங்க எங்க குழந்தைங்க கல்வி கத்துக்குது, இங்க நல்லா இருக்குதுங்க, நீங்களே இருந்துட்டு போயிடலாம்டா இவனுங்க கிட்ட குத்துட்டு போறதுக்கு. எப்படி அந்த சென்டென்ஸ்ல இருந்து கால்வாசி தான் சொல்லுவியா? முழுசா அவர் எதுக்காக இத பத்தி பேசுறாரு, ஏன் பேசினாருன்றதான் கதை கிடையாது. அது கதை வச்சுதாங்க ஓட்ட முடியும் கதைய, வேற என்ன பண்றது? வேற எதுவுமே தெரியாது. இந்த மாதிரி கதை புருடா விடணும். இன்னைக்கு உக்காந்துங்கன்னு ஈரோடு கிழக்குல எப்படின்னா திரள்நிதி தேத்தணுமே. நேத்து RSS கிட்ட இருந்து அமௌண்ட் வாங்கிட்டாப்புல, அதனால தான் பேசுறாரு. திரள்நிதி வேற அமௌண்ட் தான்பா, வேற ஒண்ணுமே ஆசுக்காக என்ன பண்ணுவான் மனுஷனா என்னன்னு தெரியல. துட்டு 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 பாத்தீங்களா அந்த ஆடியோல எப்படி பேசுறாங்க, ஒரு ஆடியோ கேட்டிருப்பீங்களா? இவ்வளவு ஒரு மோசமான வார்த்தைகள், அதெல்லாம் அந்த வார்த்தைகளை நம்ம இப்ப பேச முடியுமா? பேசுற மாதிரியா நம்ம ஒண்ணு அதுக்கு வந்து நாம் தமிழர் கட்சியில பேசுறாங்க பச்சை பச்சை அந்த ஆடியோல. என்ன ஆடியோ நம்ம போட கூட முடியாது ஆக்சுவலா. நாம் தமிழர் கட்சியில நம்ம இணைஞ்சிருந்தா நம்மளும் பேசலாம். ஏன்னா அந்த கட்சியில வந்து ட்ரைனிங்கா அதுக்காக கொடுக்குறாங்க. நம்ம மாமா பையன் எப்படி பேசுவாருன்னு தெரியும். இவங்க டெரரிஸ்ட் கும்பலுங்க, இவங்களை அரெஸ்ட் பண்ணணும். டெரரிஸ்ட் கும்பல் தான் இவங்க பண்ண மாட்டாங்களே. தொட்டு பாரு என் கண்ணனை, தொட மாட்டாங்க. அதெல்லாம் முடியாது. நாங்க வந்து டிரெக்டா சவாலே விடுறாங்க தமிழ்நாடு போலீஸ். இதே மாதிரி வேற எவனா ஒருத்தன் நான் வெடிகுண்டு போடுவேன்னு சொல்லியிருந்தா விட்டு வைப்பீங்களா? தூக்கின்னு போயிட்டு நாளை குத்துவீங்களா வைப்பீங்களா? அவன் வந்து ரோட்ல ஒரு பொது கூட்டத்துல ஒரு மேடையில நின்னுட்டு பேசுறான், தொட்டா முடிதான் எங்க அண்ணனை உங்களால முடியுமா? முடியாது.
அங்க ஓப்பனாவே ஒத்துக்கினாங்க. இந்த விக்கிற வண்டியில என்ன சொன்னாரு, பாம்பு இது நான் மீனவர்கள் கிட்ட வந்து போகும்போது வெடிகுண்ட குத்தாம் போட தூக்கி அடிச்சுட்டு வாடா அப்படின்னுவேன். யாரு என்ன கேக்குறீங்க? முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. டெரரிஸ்டுங்க அரெஸ்ட் பண்ணாம இருக்கிறேன், அப்புறம் எதுக்கு பயந்துக்கிறாங்களா? இப்ப என்ன பயமா? இப்போ என்னன்னா எங்க சீமான அரெஸ்ட் பண்ணா அவரு பெரிய சக்தி. அவன் ஏங்க ஆணிங்க, அவன் 1 ரூபாய்க்கு பிரயோஜனம் இல்லாத பையங்க. நீங்க நினைச்சிருந்தீங்களா இன்னும் சீமான தொட்டா அவர் வந்து ஒரு பெரிய தலைவரா வளர்ச்சி ஆயிடுவாரு? அதெல்லாம் வளர்ச்சியில ஒரு பையன் மாத்திக்கிறது இல்ல, கூட இருந்தவனே வெளியில வந்துட்டான். யாருமே இப்ப அந்த கட்சியை வந்து லைக் பண்ணி மாமா பையன் இருக்கிறான், கூடயே மாமா பையன் தான் இருக்கான். அந்த சாத்தியக்குறி முருகன் அது அமௌண்ட்டுங்க கூட தான் இருக்கிறான், பாத்தீங்களா? நம்ம பாடி கார்டு சேஃப்டி வேணும்ல, அது வந்து அது சில விஷயங்கள்லாம் வந்து உள்ள புந்து பேசினா நல்லா இருக்காது. அதனால நான் சென்சார் கேட்டு பண்றேன். வேற என்ன செய்யுது? இவங்க அண்ணன் தம்பி உறவு, இணை பிரியாதவர்கள். சரி, இப்ப என்ன அரெஸ்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா? எனக்கு நான் சேலஞ்ச் பண்றேன், நான் சேலஞ்ச் பண்றேன். இல்லையா, இதுக்கு கூட அரெஸ்ட் பண்ணலனா அப்போதான் சீமான் ஒரு மிகப்பெரிய சக்தி. உண்மைதானே? ஆமா. அப்போ சாமானியன் எவனோ பேச தூக்கிட்டு உள்ள போறீங்க, அரெஸ்ட் பண்ண மாட்டீங்க. அப்ப மக்களுக்கு என்ன தெரியும்? சீமான் பவர்ஃபுல் மேனு. சீமான் தலைவன் பேசுறான், நம்மளும் பேசலான்ட்டு நாளைக்கு மேடைக்கு மேடை அந்த ஆமா குஞ்சுகள் இருக்குது. அந்த குஞ்சுகள் என்ன பேசணும்னா மேடைக்கு மேடை ஏறி அவனுங்களும் தப்பு தப்பா பேசுவானுங்க, அசிங்க அசிங்கமா பேசணும். என்ன பண்ணுவீங்க நீங்க? ஏங்க பேசுவே வாய் மேல போடணுங்க. அத இதுன்னா அவங்க உண்மைதான். இப்போ அங்க பெரியாருக்கு வந்து இந்த மாதிரி பேசணும்னு சொல்லிட்டு வீட்டு முன்னாடி எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கல்ல, அப்ப உள்ள கட்டை கிட்ட எல்லாம் வச்சுன்னு இருக்கானுங்க. இது தூண்டி விடுறாரு சீமான் தான். அப்ப அவன அவங்களோட அஜெண்டாவே கலவரத்தை ஏற்படுத்தணும். இதுதானுங்க அஜெண்டா. எங்க நாம் தமிழர் கட்சியை பார்த்து திமுக பயந்துருச்சு பாருங்க அப்படின்ற ஒரு அஜெண்டாவை ஏற்படுத்தி அங்க வந்து எதனா வாக்கு எதனா வந்து கிதறந்து பிச்சு போடுது எதனா நம்மளுக்கு கிடைக்குமா? இதுதான் வந்து இவங்களோட ராஜதந்திரமே தவிர்த்து வேற எதுவுமே கிடையாது. விக்கிரவாண்டியில என்ன பண்ணாங்கன்னு உங்களுக்கே தெரியும்ல. திமுக எங்க போதோ பின்னாடியே போ, அவன் அந்த ரைட்டு சந்தில போனா அவன் ரைட்டு சந்தை அவன் பின்னாடியே போய் ஒரு அடிச்சிட்டாங்க சீன் கிரியேட் பண்ணுங்க. அப்பதான் வந்து எதனா கிடைக்கும், ஓட்டு எதனா கிடைக்கும்ல. இப்ப இல்லன்னா ஏற்கனவே வந்து விஜய் பிச்சுக்கிட்டு போயிட்டாப்ல. விஜய் இருந்தனாலதான் வந்து உனக்கு வந்து ராஜீவ் காந்தி அழகா சொன்னாரு பாரு, உனக்கு மாநில கட்சின்ற அந்தஸ்தை வாங்கி கொடுத்தவரே விஜய் தான். இதை நம்மளும் நிறைய வாட்டி சொல்லுது. நம்மளும் நிறைய அந்த 3% ஓட்டோ 4% ஓட்டோ வரலன்னா நீ இன்னுமே திருப்பூரிக்கு மாதிரி பிச்சை பெற்றுன்னு தான் இருக்கணும். அந்த ஓட்டை வாங்கி கொடுத்தவரே விஜய் தான். இப்ப விஜய் இல்ல, இப்ப யாரும் உனக்கு ஓட்டு போடுவா ஈரோட்ல? தெரியாது. அது வேற பெரியார் மண்ணு. எங்க இருந்து உனக்கு எவ்வளவு தைரியம் இல்ல இதுக்கு போயிட்டு அங்கே போய் பெரியார போய் தப்பா பேசுறாங்க. தொண்டை வேற கட்டிக்கிட்டாமே, தொண்டை கட்டி அப்புறமா ரெமி மார்டின் போட்டிருக்காரு. இன்னைக்கு என் தொண்டை நல்லா இருக்கு, இனி மேட்டாட்டிக்க போறேன் பாருங்க, வெட்டி குண்டை ரெடி பண்ணிருக்கோம். ஆனா என்னன்னா இவனால அது என்ன பாத்துருது, நம்ம நல்ல குடும்பத்துல பிறந்துட்டோம். சில டைம் பரவாயில்ல மரியாதை குத்து பேசணும். இவெல்லாம் பெரியவனா கிடையாதுங்க, வயசுல பெரியவன். மத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்குறான். சரி சாரிங்க. இவனால என்னன்னா அவரோட பேரு கெட்டு போயின்னு இருக்குது, மேதகோட பேர். பாத்துக்கோ, வேற எதுவுமே கிடையாது. அவர் நல்லவரோ கெட்டவரோ, நல்லது செஞ்சாரோ கெட்டது செஞ்சாரோ, நீ ஏன்டா தூக்கின்னு வந்து அவரை ஃபர்ஸ்ட் செஃப் மாஸ்டர்னு காட்டிட்ட, இட்லி வர சொல்ற செஃப் மாஸ்டர் காட்டிட்ட. இப்ப தூக்கின்னு வந்து நம்ம வெடிகுண்டை எடுத்து வந்து உங்ககிட்ட குத்த மாதிரி அவர் பிள்ளைங்க நாங்க வெடிகுண்டை தூக்கி அடிப்போன்ற என்ன? ஆனா இப்ப அரெஸ்ட் பண்ண சொல்றது சொல்லுவாங்க, பைத்தியம் என்ன பேசுன்னு போட்டோம். பைத்தியம் என்ன வேணா பேசுவீங்களா நீங்க? மைக்கு பிடிச்சிங்க தூக்கி அரெஸ்ட் பண்ணி தூக்கி இந்த நாயை தூக்கி உள்ள போடுங்கன்னா உள்ள போடாம இருக்கிறீங்க. நான் பேசி நம்மளுக்கு தாங்க டென்ஷன் ஆகுது. வாங்க சீமான வரையில வெடிகுண்டு போடுங்க பாப்போம், அதுக்கப்புறமா உங்களை அரெஸ்ட் பண்றாங்களா இல்லையான்னு பாப்போம்.